ஹாய் நண்பா. ஸோ ரெட்டத்தலை இப்போ தான் ஹெச்டி வந்துச்சு. இப்போ தான் படத்தை பார்த்தா என்ன படம் நண்பா. ஒரு ஜான்விக் கதை உள்ளே வருது. உண்மையாலுமே இந்த படம் ஃப்ளாப் ஆனது தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த படம் ஃப்ளாப் தான் நண்பா. ஸோ படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, நம்ம காலைன்னு ஒரு அருண் விஜய் வந்து அவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் போயிட்டுருக்கும்போது உபேந்திரான்னு ஒரு ஆரம்பத்தில் அவள் கேங்ஸ்டர்னு தெரியாது. ஸோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணனால உபேந்திரா வந்து காளிக்கு எல்லாமே கொடுக்குறாரு, வீடு தங்கிறது. ஸோ இதை பார்த்தா அந்த காளியோட கேர்ள் ஃப்ரெண்டு இவன் நிறையா பணம் வச்சுருக்கான், இவனை போட்டு தள்ளிட்டு நம்ம இவனோட இடத்த ஆக்கிரமிச்சிடலான்னு சொல்லி ஆசையை தூண்டுறா காளிக்கிட்ட. அவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறனால காளி அவனை மாதிரியே இருக்கிற அந்த பெரிய பணக்காரனை கொன்னுடுறான். ஆனால் அவன் யார் என்னன்னு தெரியாமல் தான் கொன்னுடுறான். கொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் மேலே இவனை ஒரு கேங்கே தேடிட்டுருக்கு கொல்றக்குன்னு. ஸோ இதனால் பேலன்ஸ் இருக்க அருண் விஜய் வந்து இதெல்லாம் வேண்டாம் போயிடலான்னு சொல்கிறப்ப தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு பணத்தாசைனால் ஓடாமல் அந்த பணத்தை எல்லாம் அடையோன்னு நினைக்கிறா இந்த அருண் விஜய் வச்சு. ஸோ அந்த செத்துப்போன அருண் விஜய் வந்து அவனோட ஃப்ளாஷ்பேக் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஜான்விக்கோட ஸ்டோரி தான். அந்த ஜான்விக்கில் நாயை கொன்னனால அவன் போய் பழி வாங்குவான். இதில் வந்து அவனோட அம்மா அஸ்தி எடுத்துகிட்டு போனதுனால வில்லனோட பையனை போட்டு தள்ளிடுறான். அப்படியே ஜான்விக் ஸ்டோரி தான் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேங்கிட்ட இவன் மாட்டிடுறான். மாட்டினதுக்கப்புறம் உபேந்திராவை இவன் கொன்னன்னு சொன்னாலும் வில்லனுங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா இவனே ஒரு பெரிய ஹிட்மேன். அதுவும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டாக தான் ரிவீல் பண்ணுறானுங்க. ஸோ எப்படி ரிவீல் பண்ணாலும் படம் ஃப்ளாப் தான். ஆனால் கடைசி வரைக்கும் ஹீரோயின் பணத்தாசை பிடிச்ச பேய். பணத்துக்காக இவன் கூட சாக முடியாதுன்னு சொல்லி பணம் கிடச்சோன்னே இவனை கழட்டி விட்டுட்டு ஓடிடுறான். ஸோ பணம்னு சொன்னால் வாயை புழக்கிற கேரக்டர். ஸோ பார்த்துக்க நண்பா, இதுதான் படம். ஆனால் படம் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஸ்லோ, எப்படி சொல்கிறது, மொக்க அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே வரமாட்டேங்குது. படத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் தான். ஸோ சாங்ஸ் எதுவும் பெருசாக எடுபடலை படத்தில். அருண் விஜயோட 36வது படம் ஃப்ளாப்பில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ படம் ஹெச்டி